அண்மைச் செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் கட்டணமில்லா பேருந்துகளை இயக்குவது குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். தமிழக முதல்வர் தலைமையில இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் செயலாளர் பங்கேற்றிருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக மகளிரின் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை மேலும் வலுப்படுத்துதல், சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார பேருந்துகளை அதிக அளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருதல் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் ஆகியவற்றின் கவனமாக செலுத்துமாறு முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக தெரிகிறது. அது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக 8 அரசு போக்குவரத்து கழகங்களின் வாயிலாக 21,527 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறித்து அதன் மூலம் நாளொன்று 2.5 கோடி பயணிகள் பயணம் செய்கின்றனர் என்றும் அதில் 64 விழுக்காடு பயணிகளுக்கு கட்டணமின்றி சேவை வழங்கப்படுகிறது என்றும் தமிழ்நாட்டின் 1000 நபர்களுக்கு மேற்கொண்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் 98.40 விழுக்காடு என்கின்ற அளவில் அரசு பேருந்து சேவையானது வழங்கப்பட்டு வருகிறது என்றும் இக்கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இத்துறையின் கீழ் 8 போக்குவரத்து கழகங்கள், சாலை போக்குவரத்து நிறுவனம், தமிழ்நாடு பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்பு இயக்குநரின் செயல்பாடு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்றும் பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்த வேண்டும் எனவும் பேருந்துக்கு தனி வழி ஏற்படுத்தும் விதமாக பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் திட்ட செயலாக்கம் மற்றும் குறித்து மேலுலகி எடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இக்கூட்டத்தில் மிக முக்கியமாக கட்டணமில்லா மகளிர் பேருந்து இயக்குவதற்கான ஆலோசனை திட்ட அறிக்கையை ஆலோசனை மேற்கொள்ளும் தெரிவிக்கப்பட்டு மிக முக்கிய ஒன்றாக பார்க்க என்றால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அனைத்து பெண்களும் அனைத்து பேருந்தும் பயணிக்கலாம் என்ற திட்டத்தை அமல்படுத்த தெரிவித்திருந்தால் அத்திட்டம் செயல்படுத்தப்படுமா? ஏற்கனவே நேற்று வெளியான வெள்ளை அறிக்கையில் போக்குவரத்து துறை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக அதிக கடன் இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திட்டத்தை செயல்படுத்த முடியுமா, அதற்கு திட்ட அறிக்கை என்னவாக சமர்ப்பிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.